சார் பாமக கூட்டணி திமுகவுடன் வரதா வந்து இருக்குது. அதாவது ஐயா பாமக அவங்க வந்து திமுக கூட்டணி வரதா இருக்கு. எப்படி சார் உங்க கருத்து? இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பாமகவை கம்ப்ளீட்டாக கொண்டு போயிட்டாரு. மாம்பழ சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லாருமே அஃபிஷியலாக நடத்தி இருக்காரு. இப்போ இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்னென்னா திமுக பக்கம் போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல ஐயா திமுக அரசை எதிர்த்து தான் ஊழல் குற்றச்சாட்டுலாம் அவர் சொன்னவர். யார்? நம்ம ஐயா. ஸோ அவர் போய் இப்போ எப்படி கூட்டணியில் போய் சேருவார்? அதுவும் இல்லாமல் நம்ம விடுதலை சிறுத்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய முரண்பாடுகள், ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டைகள்லாம் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. திருமாவளவனுக்கே ரொம்ப அதிருப்தியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதே கூட்டணியில் இவர் எப்படி சேருவார்? அதுவும் இல்லாமல் நிறைய ஊடகங்கள் சொன்னாங்க, அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று திமுக தலைமைக்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஐயா வந்து தன்னுடைய இதெல்லாம் அவர் அங்கே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் மீறி ஏதோ ஒன்று நடந்தால் இப்போ இருக்கிற பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணியை பார்த்தா ஒரு நல்ல ஆளுமையோடு நல்ல திறமையோடு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன பொருளாதாரம் எல்லாம் பேசுகிறாரு. ஐயா பேசுனது எல்லாமே என்ன, அன்புமணி ஏமாத்துக்காரர், இந்த கட்சியை ஏமாத்திட்டார், இது ரெண்டுத்தை தவிர வேறு எதையுமே பேசலை. ஸோ எனவே அவர் வந்து பொதுமக்களால் மறக்கடிக்கப்படும் ஒரு நபராக மாறிடுவார் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். சார் முக்கியமாக ஏன் சார் அவர் திமுகவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு? அவர் பெரியவர் சொல்லுவாங்கள்ல, நம்ம அதாவது ஜிகே மணி அவர்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டே என்னன்னா, டிஎம்கே நேராக அவரை கொண்டு வந்து எங்ககிட்ட சேர்த்துரு, அப்படி தான் அந்த அசைன்மெண்ட்டு. இப்போ அசைன்மெண்ட்டில் நிறைய கரெக்டாக காய் நவுத்தி கொண்டு போகிறது, அதை கெடுக்கிறது எல்லாமே ஜிகே மணி தான். நம்ம எத்தனையோ இதில் பேசியிருக்கோம். ஜிகே மணி தான் அந்த பாமகவுக்கே வந்து ஒரு எதிரியானவர், ஒரு வில்லனாக இப்போ நடக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ அவர் தான் வந்து அந்த பாமக உடைக்கிறதுக்கான கரெக்டான வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் தான் இந்த வேலையை செஞ்சார். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தா ஓட்டு வங்கி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு அவங்க திமுக கணக்கு போடும்போது திமுகவோட லாபியில் இவர் போய் சேர்ந்துட்டார். அப்போ இவர் வந்து ஒரு பெய்டு ஏஜென்ட்டே, அந்த பாமகவை காலி பண்ணணும், அன்புமணி பேரை என்னெல்லாம் செய்யணும். இப்போ கூட ஐயா அவர்கிட்ட கேட்டு தான் இதெல்லாம் சொல்கிறதாவே எல்லாமே சொல்கிறாங்க. தைலாவரம் பக்கத்தெல்லாம் பேசப்படும் பொருளாக இருக்குது. அன்புமணி இஸ் கெட்டிங் பாப்புலர் இப்போ டே பை டே. அதனால் ஐயா பாவம் சார். அப்போ வந்து அவரை வழி நடத்துறது சரியில்லை, கூட இருக்கிற ஆளுங்க வந்து ஐயாவோட இருக்கிறவங்க சரியில்லைன்னு தானே சொல்ல வராங்க? ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், ஜிகே மணி, அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஐயா வந்து தவறாக வழி நடத்துவதாக எல்லாம் சொல்கிறாங்க. அது மக்களுக்கும் தெரியும். நன்றிங்க சார். நன்றி.